இப்ப என்ன தாண்டி பண்ணணுங்கிற? ரவுடி கிட்ட போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு தெரியுமா? ஏன் வயசு குழந்தை மாதிரி அவரும் என் கூட ஜாலியா விளையாடுவாரு. உங்களாலயும் முடியாது, வீராவாலையும் முடியாது. ஏன் பாப்பா, உனக்கு அந்த ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா வள்ளி, அவர் கூட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் என்ன தூக்கிட்டு போறப்போ எங்க அப்பா தூக்குற மாதிரியே இருக்கும். அப்பா தான் என்ன தூக்கவே மாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அது எல்லாமே ரவுடி கிட்ட எனக்கு கிடைக்கும் தெரியுமா? அப்புறம் ரவுடி என்ன பார்த்து பயப்படுவான். அது பயங்கர ஜோக்கா இருக்கும். வள்ளி, உனக்கு ரவுடிய தெரியுமா? நீ பாத்திருக்கியா? எனக்கா? எனக்கு அவனை தெரிஞ்ச அளவுக்கு இங்க யாருக்குமே தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கனே. பிறந்ததுல இருந்தா? எப்படி? எப்படி எப்படின்னா, அவன் நம்ம ஏரியா தானே. அவன் குட்டியா குழந்தையா பிறந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கனே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. வள்ளி, இப்ப எப்படி ரவுடிய பாக்குறது? வீராதான் போயிட்டால, நான் மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுவா? எல்லாம் சரிதான். ஆனா வீரா உன்னை வெளியில எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கால. அவ பேச்ச மீறி அனுப்புனா என்கிட்டயும் கோச்சிப்பா, உன்னையும் திட்டுவா. இன்னொரு நாள் ரவுடி ஃப்ரெண்டு கிட்ட போய் விளையாடலாம். இப்ப நான் வேணா உனக்கு சுட சுட பணியாரம் செஞ்சு கொடுக்கட்டுமா? இப்போ பணியாரமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். என்ன சமாதானப்படுத்தணும்னு ஏதாவது சொல்லாதீங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டா அந்த பணியாரத்தை செஞ்சு கொடுத்து சாப்பிடு உயிரை வாங்க வேண்டியது. நீயே சாப்பிடு. யாரு? எல்லாம் உன் ஆளுதான்டா. என்னவா? பாப்பாவுக்கு மிட்டாய் கொடுத்தது யாருன்னு விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அதான் நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அண்ணா, நீ எனக்கு தெரிஞ்சவர்னு வீராக்கு தெரியாதுல்ல? அதெல்லாம் தெரியாதுடா. தெரிஞ்சா உடனே உங்களை ஒதுக்கிடுவா. ம், எங்கள் வீட்டில் தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அப்போ அங்கே புதுசாக சமைக்கிறவங்க? இல்லடா, அவங்க 7 வருஷமா அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கூட உள்ளவங்க? மலரும் டிரைவரும் வீரா சிஸ்டருக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அவங்க இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த டியூஷன் டீச்சர் மேலே தானே டவுட்டாக இருக்குது. அன்னைக்கு புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனை பிடிச்சி 2 தட்டு தட்டினோம்னா விஷயம் தெரிஞ்சிடும். சரிடா, இதில் நான் இன்வால்வ் ஆனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். முதல்ல நீ விசாரி. அவன் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சா அப்புறம் நான் இறங்குறேன். ஓகேண்ணா. ம். மலர் அக்கா, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்கக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இவர் எனக்கு தெரிஞ்சவருக்கா, அதான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். போய் கார்ல உட்காரு. ம், சரிக்கா. போ. போயிட்டு வரேன். பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம், சேம் டைம். பாய். உள்ள உட்காருன்னு சொன்னேன். ஏய், அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தேன் மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ என்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட உனக்கு என்ன கேஷுவல்? அவகிட்ட பழகி நீ என்கிட்ட நெருங்கி வரலான்னு ட்ரை பண்றல? நில பைத்தியமாடா. ஏன் மேடம், எதுக்கு மேடம் இவ்வளோ பொசிட்டிவ் ஆகுறீங்க? பொசசிவ்? ஏய், நான் அப்படியெல்லாம் இன்னொரு பொண்ணு பின்னாடி போக மாட்டேன் மேடம். டேய், நில திருத்தவே மாட்டியாடா? இங்க பாரு, நீ யாரு கூட போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதா? நான் ஒன்னும் பொசசிவ்லாம் ஆகல, புரியுதா? ஆ நம்பிட்டேன் மேடம். இங்க பார், என் கூட இருக்கவங்க கிட்ட திரும்பவும் நீ பேசுறத பார்த்த மேடம், நான் தப்பா எதுவுமே பேசல மேடம். நீங்க எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். சரி போ சொல்றோம். சார் நான் சொல்லிடுறேன் சார். அது விஷம்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அவங்க ஏதோ ஒன்று கொடுத்து பாப்பா சாப்பிட்ற எதுலையாவது கலந்துருன்னு மட்டும் சொன்னாங்க சார். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். நான் ஏதோ மயக்க மருந்தாக தான் இருக்குன்னு நினச்சேன் சார்.
அவங்க சொன்ன மாதிரி பாப்பா குடிக்கிற பால்ல கலந்துட்டேன் சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். யார் செய்ய சொன்னா? அது தெரியல சார். டேய், அது எப்படிடா தெரியாமல் இருக்கும்? சார் ஃபேக் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணாங்க சார். பவுடரு கொரியரில் வந்துச்சு. பணத்தை பைக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி அவங்க யார் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். சத்தியமாக தெரியாது சார். அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க சார். நானே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போய் வீட்லேயே இருக்கேன் சார். சார் புள்ளக்குட்டிக்காரன் சார், என்னை விட்டுருங்க சார். விடதாண்டா போகிறேன். ஆனால் இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க தான் போகிறேன். சார் உன் ஒய்ஃபோட நம்பர் கொடு. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். டேய், நீ யார் எப்பேற்பட்ட கிரிமினல்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறமும் அவங்க கூட குடும்பம் நடத்துறானா அப்போ பார்த்துக்கலாம். நம்பர் சொல். சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். சொல்றா, சார் சொல்ற. 922. இப்போ சொல்ல மாட்டேன். நீ சொன்னியே இதை செய்ய சொன்னவன் யாருன்னு தெரியாதுன்னு. ஒருவேளை அவனுக்கும் உனக்கும் டைரக்ட் லிங்க் இருந்துச்சுன்னு தெரிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். உன்னை அடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் தண்டனையே கிடையாதுடா. உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் குடும்பத்துலேருந்து தள்ளி வச்சு தனியால் உட்கார வைக்கணும். அதுதான் தண்டனை. அவனை அந்த தண்டனை உனக்கு சீக்கிரம் கிடைக்கும்டா. என் தங்கமயிலுக்கு போர் அடிக்குதோ? இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? தங்கமயில்னு. ஏன் உனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதா? கூப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனா என்ன தங்கமயில்னு வீர கூப்பிடுவா, அப்புறம் வள்ளியம்மா கூப்பிடுவாங்க. அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ பாய்ஸ் யாருமே என்னை இப்படி கூப்பிட்டதே இல்லை தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட அந்த அளவுக்கு பேசினது கூட இல்லை ரவுடி. ஏன்னா நான் எங்க அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வீட்டுக்கு வருவாருன்னே தெரியல. ரவுடி, நீ என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்க. உன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னையும் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லடா, நான் உன் பக்கத்துலயே தான் இருக்கேன், எங்கேயும் போல. என் ராஜா குட்டிக்கு, என் சக்கரை கட்டிக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். போதுமா? போதும். ஆனா அடிக்கடி மீட் பண்ண முடியலையே ரவுடி. ஓகே. கனி எங்க இருக்கு கனி? வீரா தேடுறா, நான் போறேன். பாய். அடி பாவி, இந்த டெலிஃபோன் கனெக்ஷன் இங்கே இருக்கட்டும். இந்த எலிக்குட்டி வேறு அங்கில இருந்து அப்பப்போ வந்துடுது. எங்க போனா? எங்க தானே வந்தா? ஹலோ, தூங்கலையா?